ஆட்கடத்தல் மற்றும் சட்டவிரோத குடியேற்றம் உள்ளிட்ட நவீன அடிமைத்தனத்துக்கு எதிராக ஆசிய பசிபிக் வலயத்தின் முன்னணி அமைப்பாக பாலி மாநாடு திகழ்கிறது. அரசாங்கம் மற்றும் வணிக உச்சி மாநாடு அதன் செயற்பாட்டில் உள்ள முதன்மையான பேச்சுவார்த்தை தளமாக கருதப்படுகிறது. பாதுகாப்பற்ற தொழிலாளர் புலம்பெயர்வை ஒழிப்பதற்கான சர்வதேச மன்றத்தின் இலங்கை உச்சி மாநாட்டை வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா குழுமமும் கம்மெத்தவும் இணைந்து ஏற்பாடு செய்துள்ளன. ஆஸ்திரேலியாவின் மிக பெரும் செல்வந்த வர்த்தகர் கலாநிதி ஆண்ட்ரூ ஃபாரஸ்ட் மற்றும் இந்தோனேஷியாவின் மிக பெரும் செல்வந்த வர்த்தகர் கேரி ஃபோல் தோஹிர் உள்ளிட்டோர் மாநாட்டின் இணை தலைவராக செயற்படுவதுடன் மாநாட்டுக்கான இலங்கையின் தலைவராக கம்மெத்த தலைவர் வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா குழுமத்தின் குழும பணிப்பாளர் ஷெவான் டேனியல் செயற்படுகிறார். இன்று காலை நடைபெற்ற மாநாட்டுக்கான அங்குரார்ப்பண நிகழ்வில் வலய நாடுகளின் பிரதிநிதிகள், சர்வதேச நாடுகளைச் சேர்ந்த நிறுவனங்களின் தலைவர்கள், தூதுவர்கள், உயர் ஸ்தானிகர்கள், சர்வதேச ராஜதந்திரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். மாநாட்டில் கலந்து கொண்டவர்களை வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா குழுமத்தின் தலைவரும் முகாமைத்துவ பணிப்பாளருமான சஷி ராஜ் மகேந்திரன் அவர்கள் வரவேற்று உரையாற்றினார். It is indeed an honor to have each of you here together in one room today. நீங்கள் அனைவரும் ஒரே இடத்தில் இருக்கின்றமை உண்மையிலேயே கௌரவமாகும். இலங்கை சமூகத்துக்கு அநேகமானவற்றை மீள வழங்கும் தலைவர்கள் இங்கு இருப்பதனூடாக பல விடயங்கள் அர்த்தப்படுத்திக் கொள்ள முடியும். உங்களைப் போன்றே கேபிட்டல் மகாராஜா குழுமத்தின் நாமும் மக்களின் இதய துடிப்புடன் இணைந்துள்ளோம். இதனூடாக இலங்கைக்கும் உலகத்துக்கும் எவ்வாறு அழுத்தம் விடுப்பது என்பதிலிருந்தே கம்மெத்த உதயமானது. கம்மெத்த இன்று இலங்கையின் பாரிய கிராமிய அபிவிருத்தி திட்டமாக திகழ்கிறது. இலங்கையின் மிகவும் சிறந்த அனர்த்த நிவாரண திட்டமான நிவாரண யாத்திரையும் அவ்வாறே தோற்றம் பெற்றது. பாலி மாநாட்டுடன் நாம் இணைந்து செயற்படுகின்றோம். இங்கு அமரக்கூடிய சூழல் இல்லாத மக்களுக்காக நாம் இங்கு அமர்ந்திருக்கின்றோம். வேறு வழியின்றி தவிப்பவர்களுக்காகவே நாம் இங்கு அமர்ந்திருக்கின்றோம். அவர்களின் உயிர்களை மீட்பதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கும் வகையில் இதில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டியுள்ளது. எதிர்வரும் சில நாட்களில் நமது செயற்பாடுகளின் ஊடாக அனைத்தையும் மாற்ற முடியாமல் போகலாம். எனினும் மாற்றம் மற்றும் தடுக்க முடியாத முன்னேற்ற சக்தியின் தீப்பொறியாக நம்மால் மாற முடியும். Things might not change completely, but we may just ignite a spark that with time will grow into an unstoppable force of change and progress. மாநாட்டுக்கான விசேட செய்தியை வெளிவகார அமைச்சர் ஜனாதிபதி சட்டத்தரணி அலி ஷப்ரி வழங்கியிருந்தார். நவீன அடிமைத்தன்மை, ஆட்கடத்தல் மற்றும் புலம்பெயர்வை தடுப்பதற்கான ஆஸ்திரேலிய தூதுவர் லின் பெல் மற்றும் பல்துறை ஒத்துழைப்புக்கான இந்தோனேஷிய துணை அமைச்சர் ட்ரிதாத் ஆகியோர் பிராந்திய பங்களிப்பின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினர். பாதுகாப்பற்ற தொழிலாளர் புலம்பெயர்வை ஒழிப்பதற்கான சர்வதேச மன்றத்தின் இலங்கை மாநாட்டில் அரங்கேற்றப்பட்ட நடனங்கள் கண்களுக்கு விருந்து படைத்தன. மாநாட்டின் இணை தலைவர்கள் இதன் போது கருத்து தெரிவித்தனர். We all have this deep responsibility to care for those who are most அபாய நிலையை எதிர்நோக்கியுள்ள தரப்பினரை பாதுகாப்பதே எம் அனைவருக்கும் உள்ள பாரிய பொறுப்பாகும். அவர்களை பாதுகாப்பதற்காகவே சட்டங்கள் தயாரிக்கப்பட வேண்டியுள்ளது. அதுவே எமக்கு தேவைப்படுகிறது. இந்த விடயத்தில் இலங்கையர்களும் ஆசிய வலயத்தில் வாழும் மக்களும் தமக்கு சிறந்த வழிகாட்டல்கள் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்புடன் வாழ்கின்றார்கள். எனினும் அவர்கள் தொடர்ச்சியாக ஏமாற்றப்படுகின்றனர். அவர்களின் வாழ்வு கேள்விக்குறியாக்கப்பட்டுள்ளது. நவீன அடிமைத்தனமே அதன் சாராம்சம். உங்களது சுதந்திரம் முற்றுமுழுதாக அற்றுப்போக செய்யப்பட்டதாகவே நாம் கருதுகின்றோம். பாலி மாநாட்டின் அரசு மற்றும் வர்த்தக ஒன்றியத்தின் இலங்கை தலைவரும் கம்மெத்த தலைவருமான ஷெவான் டேனியலும் இதன் போது கருத்து வெளியிட்டார். That staunch understanding and fight to provide every Sri Lankan with the opportunity to succeed is why அவர்களின் இலக்குகளை நோக்கி நகரும் சூழலை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பதற்காகவே நாம் அனைவரும் இங்கிருக்கின்றோம். அவர்களுக்கான வாய்ப்பு மறக்கப்படும் சந்தர்ப்பத்தில் அதற்கு எதிராக போராடி அந்த வாய்ப்பை பெற்றுக் கொடுப்பதற்காகவே நாம் அனைவரும் இங்கு இருக்கின்றோம்.
இது நமக்கு சிறந்த சந்தர்ப்பமாகும். இந்த மாநாட்டில் கலந்து கொண்டமைக்காக உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கின்றேன். CMG என்ற வகையில் நாம் எமது நண்பர்களை எந்த சந்தர்ப்பத்திலும் மறந்து செயற்படுவதில்லை. எமது நண்பர்களை எம்மால் எப்போதும் மறக்கவும் முடியாது. There was one person at the very outset who was responsible. பாதுகாப்பற்ற தொழிலாளர் புலம்பெயர்வை ஒழிப்பதற்கான சர்வதேச மன்றத்தின் இலங்கை மாநாட்டில் இன்று பல சுற்று கலந்துரையாடல்கள் ஸ்டைன் கலையகத்தில் நடைபெறுவதுடன் பல புதிய செயற்திட்டங்களும் தயாரிக்கப்பட உள்ளன.